ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதன லக்கண மிதன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது உங்கள் லக்கணத்தில் எண்ணி வர 1ஆம் ராசியான 1ஆம் பாகமான மிதன ராசி பதிவாகும். ஓகேங்களா? இந்த மிதன ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களுடைய தசாபுத்தி நாதர்கள் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதான் 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. சின்ன 12 கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க ஒரு கட்டத்தில். அதான் உங்களுக்கு உங்களுடைய லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா? அது அந்த லக்கணம் போட்டது அந்த முதல் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர சாரம் எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கனாக்கா, உங்களோட ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாசம் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கிரகத்தை போட்டிருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் சொல்லி வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை போட்டிருப்பாங்க. நட்சத்திர பேர்களை பெயரிட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களை தசாபுத்தி நேரம் பயணித்து தான் அந்த பலன் அளிக்க போது அந்த பதிவாகும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி தசாபுத்தின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராகு திசை வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் புத்தி, அதாவது புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 கூடையவன் 4 கூடையவனுடைய புத்தி. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது ராகு திசையானது பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். ராகு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 வருடமும் 6 மாதமும் 18 நாள் வரைக்கும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நாங்கள் மிதன லக்கணம் மிதன ராசிக்காக அந்த லக்கணம் பதிவு பார்க்கணுமே கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு மிதன ராசியாக மிதன லக்கணம் வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். 1ஆம் பாகமான மிதன ராசி வாங்க என்ன நட்சசாரம்னு பார்த்துடலாங்க. அது என்ன நட்சசாரம் இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து புனர்பூசம் 1 2 3 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மிருகசீரிஷத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 1 கூடி 4 கூடையவன் புதன் பகவான் அங்கே ஆட்சி வீடு இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவர் மிருகசீரிஷத்தில் பயணிக்கிறார். அப்போ வந்து 6 கோடி 11 கோடி சாரத்தில் அவர் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுது இந்த இடத்துல 1ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 6 11 சம்மந்தப்பட்டு புதன் ஆட்சி பெற்று புத்தி நடத்துறார். ஓகேங்களா? ராகு திசையில். அப்போ இது என்ன பலன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பங்காளிக்கு நம்மளுக்கு இடையே சின்ன சச்சரவு சண்டைகள் வரும். ஓகேங்களா? தாய் மாமன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்து வாங்குறது பிரச்சனை வரும். வேலையாட்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்ம ஒரு அடிமை வேலைக்கு போகிறோம், நம்ம வந்து வேலைக்கு போய் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாங்க. அது கூட கொஞ்சம் பார்த்து உசாரா சூதானம் இருப்பு நல்லதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்ம யாருக்கு ஜாமீன் போடுறதோ, யாருக்கு போய் முன்னே போய் நிற்கிறதோ, யாருக்கு போய் சார்ஜ் சொல்கிறதோ நம்ம இல்லாமல் கொஞ்சம் உசாரா சூதானமாக இருப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் என்ன தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் சூழ்நிலை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம லாபத்தை கொடுப்பாங்க, நம்ம எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த சாரத்தில் இருக்கிற புத்திநாதன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் புதன் அது வந்து ஆட்சி பெற்று நடத்துகிறாரு இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மூத்த சகோதரிகள் மூலியமாக நம்ம நன்மையும் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமீன் போடுறதோ கடை வாங்கி கொடுக்குறதோ கொடுக்கக்கூடாதுங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு உண்டான சின்ன பிரச்சனையும் கொடுப்பாங்க. அது கூட லாபத்தை கொடுப்பாங்க, ஒரு சின்ன பிரச்சனை கொடுப்பாங்க. அது மட்டும் பார்த்து சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அது போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஷாப்பு, இந்த மருந்தகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோயாளிங்க காப்பகம், இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது லாபமாக மாறுங்க. பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதுக்கு வந்து ஃபைனான்ஸு கொடுத்து வாங்குறது, கடன் வட்டி கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்து உசார சூதனமாக இருக்கும் நல்லதுங்க. சரி, ஓகேங்களா? சரி, நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. நான் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, திருவாதிரை சார் இருக்குதுங்களா? அப்போ இந்த திசையோட நாதன் ராகோட, அதாவது திருவாதிரைங்க ராகோட சார் இல்லைங்களா? அப்போ இது ராகு திசை இல்லைங்களா? ராகு திசை புதன் புத்தி தானே? அப்போ திசையோட நாதனோட சாரத்தில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்மளுக்கு நல்ல மைண்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மள ஒரு கம்ப்யூட்டர் தொடர்பு, நம்ம தூரத்து பயணம் நம்மளை தேடி வரது கொண்ட பாயிண்ட் பேர் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஏதோ நம்ம உச்சத்தை நோக்கி நம்ம போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிக்கிறவங்களாக இருந்தாங்க மென்மேலே படிக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான எண்ணத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு, மாடி வீடு,
இதெல்லாம் நம்மளுக்கு அதிகப்படியான ஆசையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வண்டி வாகனத்தில் நீண்ட தூர பயணம், ஓகே, கனரக வண்டி வாகனத்து மேலே ஒரு ஈர்ப்பு கொடுப்பாங்க, ஓகேங்களா. இது கால்நடை மேலே ஒரு ஈர்ப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு சாரத்தில் நின்று ஒரு புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. காலகட்டங்களில் ஒரு கம்ப்யூட்ரு, ஓகேங்களா, ஒரு கலப்படம், ஒரு கடப்பட சம்மந்தப்பட்ட தொழில், ஓகேங்களா, அதே மாதிரி தகவல் தொடர்பு, ஓகேங்களா, இந்த தொடர்பில் அனைத்தும் வந்து இந்த காலத்தில் நல்ல வெற்றி கிடைக்குங்க. நம்ம சாதனைக்கும் போது நம்ம துறையில் இருக்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெற்றி கிடைக்கும். அதான் இயற்கைக்கு முரண்பாடாக செய்யக்கூடிய அமைப்பு அனைத்தும் இந்த சாதனை நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு பாயிண்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. காலகட்டங்களில் நம்ம தாயார் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு ஆசை சொல்லுவாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க நல்லா ஒரு சில பேர் சொந்தமாக தொழில் தொடங்குவாங்க, இல்லை சொந்தமாக வீடு வாங்குவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்புனா தாயாருக்கு அமையும், ஓகேங்களா. அதுபோல் நம்மளுக்கு அமையும். படிப்புக்கு ஏற்ற வேலை அதை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் தான் நம்ம எல்லாமே கையாளக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. ரைட், ஓகே. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்போஸ் சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ புனர்போஸ் சாரத்தில் உங்களை புத்தின ஆட்சி பட்ட என்ன பண்ண கொடுப்போம் பார்ப்போம். அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, புனர்போஸ் 7 கோடி 10 கோடி சாரம் இல்லைங்களா. அப்போ இந்த அமைப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி தொழில்காரங்க இல்லைங்களா. ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 7 கோடி 10 கோடி சாரத்தில் உங்களை லக்கணாபதி, அதான் ஒரு ராசிநாதன் ஆட்சி பட்டு உங்கள் புத்திநாதன் என்ன பலனுக்கு பார்ப்போம், ஓகேங்களா. ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 சம்மந்தப்பட்டு 7 சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்படுறாங்க. இந்த மாதிரி அமைப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது செகண்ட் மேரேஜுக்கு உண்டான பாயிண்ட்டை பிரிவு கொடுத்துருவாங்க. அதாவது மனைவிகிட்ட நீ பெருசாக நான் பெருசாங்கிற வாக்குவாதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, கூட்டாளிகிட்ட வாக்குவாதம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதோட பார்த்து உசார சுதந்திர மறுப்பு நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அப்போ கூட்டாக தொழில் பண்ணுறது, அப்புறம் ஷேர் மார்க்கெட் கேட்டு சீட்டாட்ட சூதாட்ட சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணுறது, இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் அதிகப்படியான வேலையை செய்வாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது கணவன் மனைவி கூட விட்டு கொடுத்து போகிறதும், கூட்டாளிகள் விட்டு கொடுத்து போகிறதும், சமூகத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் இது பார்த்தீங்கன்னா மிக மிக அவசியங்க. அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக ஒரு பாதிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, இந்த பாடசாலை, இந்த மாதிரி அதாவது ஒரு தர்ம காரியத்தில் இருக்கிறவங்க, ஒரு கோயில் காரியத்தில் தர்ம கருத்த காரியம், இந்த மாதிரி அமைப்பில் இருக்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது ஒரு பாயிண்ட் அப் நல்லா இருக்கும், இருந்தாலும் சின்ன பழி சொல்லு வரும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாரா சூதனமாக இருக்கும், நல்லதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் சுயமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி கூட்டாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும், ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா திருமணத்து மூலியமாக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நன்மை இருக்குது, கொஞ்சம் இக்குகள் வருது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசாரா சூதனமாக இருக்கும், நல்லதுங்க. சரி, அடுத்தது ஃபாலோ பண்ணி பாருங்கள், சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.